கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமா இருக்கிறது. அதுல பார்த்தா திரள் கூட்டமா தான் போவாங்க. ஆனா ஜீவனுக்கு போகும் வாசல் அது இடுக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ எப்படி பாருங்க, எப்படி அந்த கூட்டம் எப்படி மாறுது பாருங்க. சபை நல்ல கவனி. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, அவ்வளவுதான் அப்படி விடக்கூடாது. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கைனா நீ அபிஷேகம் பெற்றதும் உன்னை தூக்கி இருக்கணும். ஆண்டவர் இல்ல, நான் ஓடும்படி ஆண்டவர் ஒரு ட்ராக் நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறார். ஓட்டத்தை நீ முடிக்கும் வரைக்கும் உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஓட்டத்தை நீ முடிக்கும் வரைக்கும் நீ நல்ல போராட்டத்தை போராடணும். ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. சபைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது. என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. பவுல மாதிரி நான் சாட்சி சொல்லிட்டு தான் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வரணும். பவுல மாதிரி சாட்சி சொல்லிட்டு தான் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.